இந்த வீடியோவில் நம்ம ஊரில் எப்படி குட்டிச்சாத்தான் இல்லை ஜின்னு இந்த பேய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தோனேஷியா இந்த மலேசியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாஜாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஜாங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை வந்து உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா இந்த கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகும் இல்லையா குழந்தை. ஸோ இறந்து பிறக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறப்போவே இறந்து போன ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சி அதில் சில ரிச்சுவல்ஸ் பிளாக் மேஜிக்லாம் பண்ணி இந்த பாஜாங் அப்படின்றத உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இந்த பாஜாங் அப்படின்றத உருவாக்கி அதிகமான ரேட்டுக்கு வந்து சில பேர் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இதை ஏன் அதிகமாக அதாவது விற்கணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி குழந்தை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதாவது வந்து அந்த குழந்தையும் இறந்துருக்கணும், அதோட அம்மாவும் இறந்துருக்கணும். ஸோ அப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால அவங்க தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அதை ஒரு பாஜாங்க மாற்றி அவங்க அதிக விலைக்கு செல் பண்ணுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பாஜாங் அப்படின்றது வந்து எந்த உருவத்துக்கு வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்குமா, அதோட உருவத்தை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமாக வந்து பூனையோட உருவத்துக்கு வந்து மாறிக்கும் அப்படின்னு பார்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை சத்தம் மட்டும் அதிகமாக கேட்டுட்டு இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ குழந்தை அழுகுது அப்படின்றது பார்த்தீங்க, ஆனால் அது வந்து குழந்தையே கிடையாது, அது ஒரு பாஜாங். இதோட அழுகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு குழந்தை எப்படி, அதாவது ரொம்ப பயங்கரமாக கத்தி அழுகுங்க அந்த மாதிரி வந்து அந்த மழை பெய்கிற டைமில், அதிகமாக மழை பெய்கிற டைமில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்கணும். ஸோ நான் முதல்லையே சொன்ன மாதிரி இதை வந்து இந்த ரிச்சுவல்ஸ் இந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து அதெல்லாம் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி உருவாக்குவாங்க. ஸோ இந்த தெரியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை விலை கொடுத்து வாங்குவாங்க அதிக விலைக்கு. இப்போ ஏன் இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னா ஒரு நிறைய ரீசன் இருக்கும் அவங்க வாங்குறதுக்கு. ஸோ அதில் மெயினாக வந்து ப்ரொடெக்ஷன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது நான் அதை வாங்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு எந்த கெட்டதும் நடக்காமல் பார்த்துக்கணும். அதாவது இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயோ எதுக்கோ போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற மிருகம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த புலி அந்த மாதிரிலாம், ஸோ அதுங்கெல்லாம் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இது பார்த்துக்கும். இன்னொன்று வந்து இப்போது நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய பெரிய தோப்புலாம் இருக்கும், அதாவது இந்த மாந்தோப்பு தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து பெருசாக இருக்கிறப்போ என்னால் என் ஒருத்தனால வந்து அதை ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது இல்லையா. எப்போ வேணாலும் வந்து திருடுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள அவங்கள பயமுறுத்துது. அந்த மாதிரி பயமுறுத்தி இது அந்த இடத்த ஃபுல்லாக நான் வாங்கி அங்கே விட்டுட்டேன் அப்படின்னா இது அந்த இடத்த ஃபுல்லாக இது ஒரு ஆளே பார்த்துக்கும். அப்புறம் நான் அதோட ஓனராக இருக்கேன் அப்படின்றதுனால அதை என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொலை செய்யும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை என்ன ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது என்னன்னே தெரியாத ஒரு நோய் மாதிரி ஏதாவது வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தாலும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தான் இருக்காங்க, ஆனால் வந்து நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் படுக்கையாகவே இருப்பாங்க. ஸோ அப்படியே இருந்து ரொம்ப பெயின் ரொம்ப அனுபவித்து அந்த மாதிரி இறந்து போயிடுவாங்க. ஸோ எதனால் இறந்தாங்க, ஏன் இறந்தாங்கன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இது கொலை பண்ணும். அது ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும். எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னா ஃபுல் மூன் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதத்தில் ஒரு நாள் அந்த டைமில் மட்டும்தான் அது வந்து சாப்பாடு எடுத்துக்கும். ஸோ இதோட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எக்கு பால் இந்த மாதிரி மட்டும்தான் அது சாப்பிடும். ஸோ நான் அந்த ஃபுல் மூன் அந்த பௌர்ணமின்னு சொல்கிறாங்களே அந்த டைமுக்கு வந்து நான் அதுக்கிட்ட சாப்பாடு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னா அதோட ஓனராகவே நான் இருந்தாலும் அது என்னை வந்து அட்டாக் பண்ணும். இதை வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஜென்ரேஷனாக போகும். அதாவது இப்போ இப்போ எங்கள் தாத்தா வந்து அதை வாங்கியிருந்தாரு அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு அதை கொடுத்துருக்கணும், எங்கள் அப்பா வந்து எனக்கு அதை கொடுத்துருவாரு, நான் வந்து என்னோட பையனுக்கு கொடுத்துருவேன், என்னோட பையன் வந்து அவனோட பையனுக்கு கொடுத்துருவான்.
ஸோ இந்த மாதிரி தான் இதை ஜென்ரேஷனாக வளர்க்கணும். லைஃப்பில் வந்து ஒன்ஸு வந்து யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷனை வந்து அவங்க மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இதை வாங்கிட்டா இதை வந்து இந்த மாதிரி தான் ஜென்ரேஷனாக இப்போ வந்து பார்த்துக்கணும். அப்படி இப்போ நான் அதோட ஓனராக இருக்கேன், நான் வந்து அதை என்னோடய பையனுக்கு கொடுக்காம அதோட ஓனர் மாற்றி விடாமல் நான் இறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஓனரே இல்லாமல் அது ஃப்ரீயாகவே சுற்றி, அதாவது விளாட்றதுக்கு மீன்ஸ் அது இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வரும், என்ன வேணாலும் பண்ணுவோம், அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். இது எங்கெல்லாம் போவோம் அப்படின்னா இதுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் வந்து மூங்கில் காடு இருக்கு இல்லையா, பேம்பூ ட்ரீஸ்லாம் ஒரு காடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடம் தான் இதுக்கான ஃபேவரட் இடம். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இது விளையாடி சுற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். இதோட உருவம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 6 வயசு பையனோட ஹைட்டுக்கு தான், கொஞ்சம் ஒரு முழங்கால் ஹைட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த ஹைட்டுக்கு தான் வந்து இது இருக்கும். இதுக்கு வந்து முடி வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தவங்க வந்து முடி வந்து இல்லாமல் ஒரு சின்ன ட்ரௌசர், இந்த பேம்பஸ் இந்த மாதிரிலாம் போடும் இல்லையா குழந்தைங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டு தான் விளையாடி சுற்றிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கையில் வந்து கத்தி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, இது கத்திலாம் வச்சுட்டுலாம் சுற்றாது, சும்மா தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து எப்படின்னா இப்போ அதோட ஓனர் இருக்கிற வரைக்கும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு கத்தி அந்த மாதிரி இருக்கிற பாஜாங் வந்து கத்தி வச்சுட்டு சுற்றி இருக்காது. ஸோ காட்டுக்குள்ளே தனியாக ஓனர் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாஜாங் வேணால் கத்தியோட சுற்றலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாஜாங்கை வந்து இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே திரும்பி போயிடணுமா, அதாவது அது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் திரும்பி போயிடணும். இன்கேஸ் நீங்கள் அங்கேயே நின்று அது என்ன பண்ணுது, என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் அது உங்களை பார்த்துருச்சு அப்படின்னா உங்களை அது கொலை பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ அதை பார்த்துட்டு உயிரோட ரிட்டர்ன் வந்தவங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் அது உங்களை பார்த்துருச்சு அப்படின்னா அது இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை கொண்டுருணும். இதை வாங்கி வளர்ப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி வளர்க்குறதுக்கும் இந்த காட்டில் சுற்றும் இல்லையா, இதுக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம வளர்க்குறப்போ அது கண்ட்ரோல்டாக நம்ம சொல்கிறத செஞ்சுட்டு நம்ம கொடுக்குறப்போ சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்குமா. இப்போ ஓனர் இல்லை அப்படின்னா இது எப்படி சொல்கிறது, இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இதோட இஷ்டத்துக்கு ரொம்ப வைலண்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருமா. அப்புறம் இதில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி இருக்குது. ரியல் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்து ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ குழந்தை அழுகிற சவுண்டு அந்த குழந்தைக்கு கேட்குது, அதாவது அந்த பொண்ணுக்கு கேட்குது. அந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு, அப்பா இந்த மாதிரி குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி அந்த அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அவர் இல்லை நம்ம திரும்பிலாம் பார்க்கக்கூடாது, சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இது மாதிரி நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டி தான் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து அது ஒரு பாஜாங், அது வந்து ஒரு குழந்தையே கிடையாது. என்ன அப்படின்னா இப்போது ஆறு இருக்கு இல்லையா, ஸோ ஆறுக்கு அந்தாண்ட வந்து இருக்குது அப்படின்னா அதனால இந்த சைடு வர முடியாமல் அது அந்த சைடே நின்று அழுதுட்டு இருக்கும். அது அந்த தண்ணியை தாண்டி அதனால வர முடியாததுனால அது வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அது வந்து குழந்தைலாம் இல்லை, அது வந்து ஒரு பாஜாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த பாஜாங் அப்படின்றதோட ஸ்டோரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த பாஜாங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு, அதாவது அது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறது உங்களுக்கு நல்லது. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா மேபி உங்கள் உயிர் வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க.